ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காணொலியானது பாலிடெக்னிக்கில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெரைன் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய வேலைவாய்ப்புடன் கூடிய உயர் படிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் டிஜி ஷிப்பிங், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் வழிகாட்டுதலின்படி டிப்ளமோ ஹோல்டர்ஸும் கப்பலில் இன்ஜினியர் ஆகலாம். இந்தியன் மேரிடைம் இண்டஸ்ட்ரீஸில் ஷார்ட்டேஜஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்கிறனால அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனாக வச்சுருந்த பிஇயை குறைச்சி இப்போ டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு வாய்ப்பாக டிஜி வழங்கியிருக்காங்க. இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பாலிடெக்னிக் படித்த நம்ம பசங்க இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு மேரிடைம் இண்டஸ்ட்ரீஸில் நுழைஞ்சு அவங்களும் இன்ஜினியர்ஸ் ஆகிடலாம். அதுக்கு முறையான வழிகாட்டுதலும் நல்ல ஒரு எதிர்காலமும் இந்த துறையில் இருக்குது. வேலை வாய்ப்பு மிகவும் அருமையாக இருக்குது. ஒரு சில கல்லூரிகள் வேலை வாய்ப்போட இந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த படிப்பு மூலமாக நீங்கள் ஜூனியர் இன்ஜினியராக ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸாம் பண்ணி கவர்மெண்ட்டில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களோட ஸ்டார்டிங் சேலரியே மினிமம் 6 டிஜிட் 6 இலக்கமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பரீட்சை எழுதி மேலும் மேலும் முன்னேறி சீஃப் இன்ஜினியர் வரைக்கும் முன்னேறலாம். இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மற்ற துறை மாதிரி இதில் ப்ரமோஷன் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நீங்கள் பரீட்சை எழுதி குவாலிஃபைடு ஆனாலே போதும், மிக வேகமாக ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஒவ்வொரு கான்ட்ராக்டும் 4 months 6 months 9 monthsன்னு தான் இருக்கும். அது முடிய உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ.